நம்ம இந்திய அணி அடுத்தபடியாக இலங்கை அணிக்கு எதிராக 3 T20 3 ODI சீரீஸுகள் விளையாட போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமீபத்தில் 2-3 தினத்துக்கு முன்னாடி தான் இந்த தொடருக்கான விளையாட போகிற நம்ம இந்திய அணியின் பிளேயர்களுக்கான அஃபிஷியல் பட்டியல் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்குவாடில் நிறைய சர்ச்சையான விஷயங்கள், நிறைய பேருக்கு சுப்மன் கில் அவரை துணை கேப்டனாக போட்டது பிடிக்கல, அதே போல் ருத்ராஜ் அவரை ஸ்குவாடில் சேர்க்காமல் இருந்தது பிடிக்கல, இப்படி நிறைய சர்ச்சையான விஷயங்கள் இருக்குது. இந்த சர்ச்சையான விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி மும்பையில் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர், அதே போல் ஹெட் கோச்சான கௌதம் கம்பீர் 2 பேருமே ப்ரெஸ் மீட்டர்கள்கிட்ட விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக பிளேயர் நட்ராஜ் எப்போ அவர் நம்ம இந்திய அணியில் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதே போல் நம்ம விராட் கோலி, ரோஹித் சர்மா 2 பேருக்குமே ரொம்ப பெரிய ஒரு குட் நியூஸையும் ப்ரெஸ் மீட்டர்களை சந்திச்சிருந்தப்ப இன்னைக்கு கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா அவர் தந்திருந்திருக்காரு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கில் எதுக்காக அவர் 2 ஃபார்மேட்லையுமே துணை கேப்டன் பதவி அவருக்கு தரப்பட்டிருக்கு, அந்த கேள்விக்கு கௌதம் கம்பீர் அவர் கொடுத்துருக்க விளக்கம், கில் தற்போது இந்திய அணியில் 3 ஃபார்மேட்லையுமே அவர் விளையாடக்கூடிய ஒரு பிளேயராக இருக்காரு. ஸோ அதனால் ஃபியூச்சர் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தான் இந்த முடிவை நாங்கள் இப்போ எடுத்திருக்கோம் அப்படின்னு கௌதம் கம்பீர் அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு. அதே போல் ருத்ராஜ் அவரை எதுக்கு அணியின் ஸ்குவாடில் இருந்து நீக்கினீங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேள்வியை எழுப்பியிருந்தாங்க. அதுக்கு கௌதம் கம்பீர், ஒரு அணியில் 15 பிளேயர்கள் தான் ஸ்குவாடில் சேர்க்கப்படணும் அப்படின்னு ஐசிசி ரூல்ஸில் இருக்குது. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் IPL விளையாடுறதுனால இந்த மாதிரி நிறைய திறமையான பிளேயர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாரையுமே அந்த 15 பிளேயர்கள் கொண்ட ஸ்குவாடில் கொண்டுட்டு வர முடியாது. அதனால் BCCI கண்டிப்பாக இந்த மாதிரியான நெருக்கடியான நேரத்தில் மனசை நாங்களே கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு முடிவை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு கௌதம் கம்பீர் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே போல் நம்ம ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேருக்குமே ஒரு குட் நியூஸ் ஒன்று வெளியிட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேருமே 2027 50 ஓவர் உலக கோப்பையில் கண்டிப்பாக இவங்க 2 பேருமே நம்ம இந்திய அணிக்காக விளையாடுவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, அதற்கான வாய்ப்பை கண்டிப்பாக நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் அப்படின்னு கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காரு. இது கண்டிப்பாக ரோஹித் சர்மா, கோலி ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு குட் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் நம்ம தமிழக கிரிக்கெட் பிளேயரான நட்ராஜ் அவரை பற்றியும் பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. அதாவது நட்ராஜ் மாதிரியான ஆட்டக்காரர்கள் மீண்டும் இந்திய அணிக்கு உள்ளே வர முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அந்த மாதிரியான திறமையான பிளேயர்களுக்கு எப்போ வாய்ப்பு தருவீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தப்ப அதுக்கும் கம்பீர் என்ன பதில் கொடுத்துருக்காரு அப்படின்னா, நட்ராஜ் போலவே நிறைய இளம் பிளேயர்கள் மேலே எல்லார் மேலேயுமே எங்களுடைய கண் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் நட்ராஜ் அவர் மேலேயும் எங்களுடைய பார்வை இருக்குது. இந்திய அணிக்கு எப்போ அவருடைய தேவை இருக்குதோ நிச்சயமாக அப்போ உடனே நாங்கள் நட்ராஜ் அவரை இந்திய அணியில் உடனே விளையாட வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் அவர் முதலாவது ஆட்டம் இந்திய அணிக்காக ஹெட் கோச்சாக பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மும்பையில் ப்ரெஸ் மீட்டர்களை சந்திச்சிருந்தாங்க. அங்கே கில், அதே போல் ருத்ராஜ், நம்ம நட்ராஜ், ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க எல்லாரை பற்றியும் எழுப்பப்பட்டிருந்த இந்த கேள்விகளுக்கு கௌதம் கம்பீர் இந்த பதிலை அவர் இப்போ கொடுத்துருக்காரு.